தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது ஈரத்தமிழர் யூடியூப் சேனல். நான் உங்கள் தங்கராஜ். மக்கள் அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மென்மேல் வளர வாழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு எதை பார்க்க போகிறேன்னா, எதை பற்றி, அதாவது இந்த பிக் பாஸ் என்ற ஒரு நிகழ்ச்சி பார்த்தேங்க. அது ரொம்ப மக்களை சீரழிவுபடுத்துது. அந்த நிகழ்ச்சி எப்படி சொல்கிறேன்னா, மக்கள் எதை பார்க்குறாங்களோ அதுதான் தன் மைண்டில் இருக்கும். அது மட்டும்தான் அவருக்கு நினைவுக்கு வரும். இப்போ அந்த காலத்தில் புருசிலி படம் பார்த்தோம். புருசிலியோட படத்தை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை அறியாமலே அந்த புருசுலி மாதிரி சண்டை போடுவாங்க. டக்குன்னு திரும்பணுங்க, இப்படிமானுங்க அப்படிமானுங்க, இப்படி அவருடைய மைண்டு அந்த படத்தினுடைய அந்த அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவன் என்ன செய்கிறான்னு தெரியாது, அப்படி இருப்பானுங்க. அப்படியே ஒரு மனுஷன் எதை பார்க்குறானோ அது அவன் மைண்டுக்கு ஏறும். அப்படி இருக்கும்போது இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி டிவியில் வருது வாரம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டிவிக்குள்ளேயோ ஒரு ஒரு பல மக்கள் சேர்ந்து ஒரு குடும்பமாக வாழ்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே ஒழுக்கமாக இருக்கிற மாதிரி தெரியல. அதை பார்த்தா மக்கள் குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து பார்க்குறாங்க. சின்ன வயசு, பெரிய வயசு, நடுத்தரம் அப்படின்ட்டு எல்லா குடும்பங்கள் கூடயும் அது பயணிக்குது. அப்படி பயணிக்கும்போது அந்த அந்த ஒளியில் வரக்கூடியது, அந்த டிவியில் வரக்கூடிய அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்து மக்கள் எல்லாம் கெட்டு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஒரு நிகழ்ச்சி இருக்குதுன்னா அது மக்களுடைய பிரதிபலிக்கணும், மக்கள் வாழ்க்கையை. அவர்களை கெட்டு போகிற சமூகம் இது இப்படி தடமாறி போகுதுன்னா அதை திருத்தி கொண்டு வரணும். ஆனால் இது அப்படி இல்லை. பிக் பாஸ் நிகழ்ச்சி அதுக்குள்ளே ஒரு 10 பேர் தெரிவாங்க. அவன் இருப்பான், அந்தந்த ரூமில் இருப்பாங்க, கூட்டமாகவும் இருப்பாங்க. அவங்கெல்லாம் தன்னை அறியாமையில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பாட்டு எதையோ ஒன்று பேசுவாங்க. ஒரு பொம்பளை ஒன்று பேசிக்கிட்டு இருப்பா, இன்னொரு ஆள் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருப்பா, இன்னொரு ஆளும் ஒரு பொம்பளையும் பேசிக்கிட்டு இருப்பா. அப்புறம் அவள் லவ் பண்ண கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பா, நீ லவ் பண்ணியான்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. இப்படி மக்கள் புரளி பேசுவாங்க. அவங்க எல்லாருக்குள்ள புரளி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சுச்சுவேஷன்லேயே பேசிக்கிட்டே அவனுடைய பக்கத்தில் அவன் யார் என்னன்னே தெரியாது. அவனும் அந்த ரூமில் இருப்பாங்க. அந்த இடத்துல அவன் பின்ன பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொருத்தன் கையை பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தாக்கா ஒருத்தர் சோறாக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க, சாப்பாடு பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் அந்தாண்ட திரும்பி பார்த்தா அந்தாண்ட அரைக்கால் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு அரைங்குறையமாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆணும் பெண்ணும் உட்காந்து அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பல வகையாக அந்த இதில் வருது. இதனால் நாட்டுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தா எந்த பிரயோஜனமும் இல்லை. கெட்டு தான் போவாங்க. இதை பார்த்து மக்கள் ரொம்ப அழிவு நோக்கி போயிடுவாங்க. ஆனால் இதை ஏன் இப்படி மக்களுக்கு காட்டுறாங்க அப்படின்னா, ஒரு அழியணும், சமுதாயம் நேர்மையாகவும் நீதியாகவும் மக்கள் ஒழுக்கமாகவும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒழுக்கமாக இருந்தாலே பிடிக்காது. இந்த கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு இவங்களுக்கு அவன் தயார் பண்ண ப்ராடக்டை விற்க முடியாது. இப்போ ஒரு வெளிநாட்டில் ப்ராடக்ட் தயார் பண்ணி அந்த ப்ராடக்ட்டு இந்த இந்தியாவில் விற்கணுன்னாக்கா மக்கள் கரெக்டாக இருந்தால் அதை விற்க முடியாது. அதனால் அவன் அந்த மக்களுக்குள்ள கெட்ட எண்ணங்களை தான் மனுஷன் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற எண்ணத்தை விதைக்கணும். அதாவது ஒரு மனுஷனுக்கு சுய கட்டுப்பாடு இருக்கக்கூடாது, சுய ஒழுக்கம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அதை அவனால் அந்த ப்ராடக்ட்டுகளை விற்க முடியும். இதை சின்ன குழந்தையிலேருந்து ஏற்றுறோம். இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டோம்னா தான் ஒரு டிவி போட்டு இப்போ நம்ம பெரியவங்க ஒரு டிவி போட்டு பார்க்குறோம்னா அந்த நிகழ்ச்சியை சின்ன குழந்தைங்களும் அதை பார்க்குங்க. சின்ன குழந்தைங்களும் நம்மளோடையே பார்த்துக்கிட்டு வருங்க. அது 2 வயசு 3 வயசுலேருந்தே அந்த டிவியை பார்த்து அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்து வளருதுங்கன்னா அது கெட்டு போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
ஈஸியாக கெட்டு போயிருங்க. இதில் பார்த்தாக்க அந்த நிகழ்ச்சியில் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறவங்க, இந்த பைத்தியமாட்டம் நடித்தவங்க, அகோரி அப்படின்னு ஒருத்தன் பைத்தியமாக நடித்தவன், இப்படிலாம் கொண்டு வந்து வச்சு மக்களை ரொம்ப டைவர்ட் பண்ணுறாங்க. மனுஷன் எவனுமே ஒரு நிலையில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க சொல்கிறது தான் இவங்க வந்து தலையாட்டி பொம்மை மாதிரி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த காலத்தில் பேய் பிடிச்சிருச்சு, பேய் பிடிச்சி ஆடுறா அப்படிம்பாங்க. இந்த காலத்தில் அந்த பேய் பிடிச்சது மாதிரி தான் மைண்டு மனுஷனுடைய மூளைக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்களை செலுத்துகிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், பேய் பிடிச்சவனட்டும் அதையே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அதையே செய்கிறான். அது மக்களுக்கு ரொம்ப சீரழிவானது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்குது. அதனால இந்த பிக் பாஸ் என்ற நிகழ்ச்சி ரொம்ப வருந்தத்தக்கது. அது மக்களை கெடுக்கும், சீரழிவுக்குள்ளாக்கும். அவங்கள பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதைத்தான் நம்ம மக்களும் பண்ணுவாங்க. என்ன பண்ணியுமே ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகையால் இந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் பார்க்காதீங்க. வந்து ஒரு வீட்டில் ஒரு டிவி பார்க்குறோம்னா அந்த டிவியில் ஒரு குடும்ப கதையாக இருக்கணும், அல்லது ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றி பேசுகிறாங்களா அதை பாருங்கள். ஒரு குழந்தைகளுக்கு தேவைப்பட்டது அவர் படிப்பு சம்மந்தமாக ஏதாவது சொல்கிறாங்களா அதை பாருங்கள். நீங்கள் பார்த்து கெட்டு போகணும்னா தனியாக இருக்கும்போது பாருங்கள். நீங்கள் மட்டும்தான் கெட்டு போகிறோம், நாங்கள் மட்டும்தான் கெட்டு போகிறோம், ஆனால் அதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனியாக இருக்கும்போது அதை பாருங்கள். உன் குடும்பமாக உட்காந்து பார்க்காதீங்க. இந்த பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி மைண்டில் ஓடும், எங்கள் தங்கச்சிக்கு ஒரு மாதிரி மைண்டில் ஓடும், என் பொண்ணுக்கு ஒரு மாதிரி மைண்டில் ஓடும், எங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி அவருடைய மூளையில் பதிவாகும். இப்படிலாம் பல வகையாக அது பதிவாகி அந்த குடும்பமே சீரழிய வாய்ப்பு இருக்குது, பல குற்றங்கள் புரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பார்க்க மக்கள் முன் வராதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, மக்கள் இப்போவே ரொம்ப சீரழிவான நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி மக்களை ஈஸியாக சீரழிய வச்சிருது. அதனால் மக்கள் அனைவரும் இந்த மாதிரி நிகழ்ச்சி பார்க்காதீங்க. மக்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு என்ன கிடைக்கும், நல்ல நிகழ்ச்சி பாருங்கள், நல்லதை சொல்லுங்கள். நல்லபடியாக இருக்க மனிதன் வாழ வழிவகை என்னன்னு தேடுங்க. எந்த ஒரு டிவியில் வர நிகழ்ச்சியும் மக்களை நல்லபடியாக வழி நடத்துகிறதா இருக்கணும். ஆனால் இந்த நிகழ்ச்சி அப்படி இல்லை. அதனால் மக்கள் இதை பார்க்காதீங்க, பார்த்து ப்ரமோஷன் பண்ணாதீங்க. அவங்க நாம் பார்க்குறதுனால தான் அவங்க முன்னேறுறாங்க. டிஆர்பி ரேட் ஏறுது, எத்தனை லட்சம் மக்கள் பார்க்குறாங்களோ அதுக்குண்டாத மாதிரி அவங்களுக்கு பணம் கிடைக்கிது. ஒவ்வொரு டிவி நிகழ்ச்சியும் ஒரு செட்டு போட்டாங்களா பல கோடி ரூபாய்க்கு கூட செட்டு போடுறாங்க. அவ்வளோ கோடி ரூபா போட்டு அந்த நிகழ்ச்சி ஒரு ஒளிபரப்பு பண்ணி அதை வந்து நம்மக்கிட்ட திணிக்கிறாங்க. அதை நாம் பார்த்து எங்களுக்கு பணம் மதிப்பேற அளவுக்கு செஞ்சு போடுவோம். அதனால் மக்களே இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்காதீங்க. பிக் பாஸ் என்ற ஒரு நிகழ்ச்சி மனித அழிவுக்கே காரணமாகும். நன்றி, வணக்கம்.